எங்க உள்ளயா வண்டி இந்த இடமும் கரெக்டா இருக்கும், அங்கதான் கரெக்டா இருக்கும். அங்க கொண்டு கணக்காவே கொண்டு போய் பார்த்து நிக்காங்கல்ல. ஆமா, அதுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கொஞ்சம் வழி விட்டாங்க. நம்மால அப்படியே நில்லுங்க. கொஞ்சம் வியூ பைக் கொஞ்சம் வெயிட்டிங். இதுல இருந்து டிகிரி போடு. ஒரு மாதம் வெள்ள உப்பு ஊத்தனக்கு இல்ல. அது ஒரு 10 நாளைக்குல அந்த உப்பு எடுத்து ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தா அவ்வளவு உப்பா தான் தெரியுங்களா. அதே தானா உப்பா மாறிடும். ஆமாமா. இந்த பண்டல் போடுறாங்களா, அந்த பாக்கெட்டு மூடை பண்டல் உள்ளது. இந்த மழை நேரங்கள்ல பாதி உப்பு வராது. இந்த 2 மாசம் வார்மல் கிடையாது. அவங்க அந்த உப்பு ஸ்டாக் வச்சு விற்பனை. இந்த வருஷம் குஜராத்ல இருந்து ஏகப்பட்டது இறங்கிட்டு, அதனால உப்புக்கு விலை ரொம்ப இல்ல. ரொம்ப 6 கிலோமீட்டருக்கு இருக்கு இங்க இருந்து. இப்ப நம்ம வந்து அந்த அறிக்கை நீங்க கொடுத்தீங்களா, அது நம்ம கவர்மெண்டோட கவனத்தை கொண்டு போயிட்டு ஊருக்கு என்ன ஆமா, அதுவும் நம்ம செய்யணும். சொல்லணும். நீங்க அன்னைக்கு ஏற்கனவே ஏர்போர்ட்ல வச்சு யாருமே சொல்லாம நீங்க தற்செயலாவே நிருபர் கேட்ட கேள்விக்கு இந்த ஊர்ல உப்பு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஐயா, நீங்க என்னையா உப்பளத்து பிரச்சனை நடக்கிற நேரத்துல நீங்க இதெல்லாம் கேட்கல, அதை பத்தி வாழ்வாதாரத்தை பத்தி கேட்கலான்னு சொன்னீங்கல்ல. எல்லா பேப்பர்லயுமே இருப்பாங்க. அவங்க வந்து பிரச்சனை பத்தி தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? மக்கள் வாழ்வாதாரம் மக்கள் பிரச்சனையை பத்தி கேட்க மாட்டாங்க. அது சொல்றது நாம ஒருத்தி தான். மக்கள் பிரச்சனையை கேளுங்க அவங்க சொன்னதுனால இந்த இதுல இந்த 1 லட்சம் பேர் வாழக்கூடியவங்க பெரிய சந்தோஷம். அவ்வளவு பேருக்கு அந்த வாட்ஸ்அப் அதுன்னு எல்லாமே போய் ரொம்ப பிரபலமா இருந்தது. அந்த வார்த்தை யாருமே உங்ககிட்ட வந்து சொல்லல. எல்லாமே நீங்க சொன்னீங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ள நான் வரேன்னா அந்த ஊர்ல என்ன பிரச்சனை, மக்கள் வாழ்வாதாரம் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றத முதல்ல நான் கவனிச்சு பார்ப்பேன். அதை வச்சுதான் நம்ம வந்து சொல்றது. ஆனா பிரஸ் நீங்க கேட்டீங்கன்னா யாரோட கூட்டணி அதை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட முந்தானேத்து கூட பாருங்க, நான் வந்து நம்ம தலைமை அலுவலகத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். லோக்கல் பிரச்சனை அவ்வளோ இருந்துச்சுங்க. அது நான் ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் பிரச்சனையை பேசுவோம், அதுக்கப்புறம் நான் கூட்டணியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லி நம்ம எல்ஐசியில் ஒரு லேடியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சு விட்டேன். ஆமாம், மதுரையில். அதை நான் வந்து கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரோட்டில் வந்து நேற்று நான் பேசின அன்றைக்கி இந்த டெலிவரி கொடுப்பாங்களே சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த பையனை வந்து ரோட்டில் வெட்டி போட்டாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் அப்புறம் நம்ம பேசி அப்புறம் தான் நான் கூட்டணி பற்றி பேசுகிறேன். ஆமாம், எங்களுக்கும் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் காட்டுப்பாக்கங்கிற ஏரியாவில் மிலிட்ரியோட இது கப்பல் கிடந்தோம். அது வந்து 250-300 ஏக்கர் தான். அதுவே போதுமான இடம் தான். 250-300 ஏக்கர். இப்போ இவங்க வந்து 3000 ஏக்கர் வேணும்னு சொல்லி நம்ம இடத்த ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. போர்ட்டுக்கு வடபக்கத்துலேயே அந்த போதுமான இடம் இருக்குது. இப்போ அதில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த தெற்க வர்றதுக்கு அவசியம் இல்லைன்னா இது வெறும் தரிசன மரம் தான் பரவாயில்ல. இது வந்து இப்போ இங்கே 80,000 குடும்பத்தோட வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம மக்களோட வாழ்வாதாரமே இந்த தொழில் தான். இது 3-4 தலைமுறைக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க அந்த 300 ஏக்கரே போதும் 3000 ஏக்கர் சொல்லி இதெல்லாம் வளைக்காங்க. இது வந்து உதிரி பாகம் பண்ணணும்னா கூட இங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ விளாத்திக்குளம் அந்த பக்கம்லாம் தரிசு இடம் நிறைய ஏக்கர் கணக்கில் கிடக்கு. அப்படிங்கும்போது அங்கே போகலாம், ரோடு வேலையே வரலாம் உதிரி பாகங்கும்போது. போனா வந்து அரசியல் பாகுபாடு மாதிரி தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கனிமொழியை மாட்டேன் 2 தடவை வந்து நாங்கள் எல்லாருமே சந்திச்சோம். உங்க இடத்துக்கு வராது, அந்த காலத்துல இங்கே தொழில் பண்ணிட்டு எதுவுமே வராதுன்னு சொன்னாங்க. 3வது தடவை கீதாஜின்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து சொன்னாங்க. அப்படியே ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் அன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து திறக்க வந்தாங்க, அந்த கார் தொழிற்சாலை திறக்க வந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் எங்களை வாங்க, நீங்க ரொம்ப வரக்கூடாது, 4 பேர் தான் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி இருந்தாலும் 15 பேர் போனோன்னா அவர் ராஜா தான் பேசினார், டிஆர்பி ராஜா தான் பேசினார். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 93 வருஷமா எங்கள் 3வது தலைமுறை 4வது தலைமுறை இருக்கோம். நாங்கள் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக 6 கிலோமீட்டர் லேண்டு தான். ஆமாம், இதில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நான் எவ்வளோ வாட்டி தூத்துக்குடி வந்திருக்கேன். விவசாயம் கிடையாது, பெரிய தொழிற்சாலைகள் கிடைக்காது.
தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே உப்பு தான். இருக்கின்ற இந்த 6 கிலோமீட்டர்ல இருக்கிற வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டு அப்படி என்ன இவங்க பண்ணணும், அது புரியல எனக்கு. அடையாளமே இதுதான். ஆமா, தூத்துக்குடினாலே உப்பு தான். அடுத்து முத்து குளிக்கிறது இல்லையா, அது வந்து இருக்கிற இந்த 6 கிலோமீட்டர்ல தான் அந்த ஸ்கீம் கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிறாங்க? 2023 வெள்ளத்துக்கு வடிகாலே நம்ம போனோம். திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் கைத்தாறுல இருந்து எல்லா தண்ணியுமே இங்கதான் வடியும். அந்த பாலம்லாம் உடைஞ்சு தண்ணி போச்சுல, மொத்த தண்ணியும் வடிகால் இது மொத்த ஊரை முக்கி இது ஓட்டச்சோறு கட்டாம காலி இடமா இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்ச பிறகு அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மாறி கொடுத்துரும். அதுக்கு பிறகு நாங்க எங்களோட உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கிறோம். தை மாசத்துக்கு பிறகு நாங்க அதை ரெடி பண்ணி பங்குனி மாசத்துல உப்பு வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேற்றும் இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 நிகழ்ச்சி, உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற நிகழ்ச்சிகளுக்காக இன்றைக்கி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம். 3ஆம் தேதி வரைக்கும் நான் தென் மாவட்டத்தில் தான் இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த உப்பளங்கள் வந்து உப்பு உற்பத்தி செய்கின்ற இந்த பூமியிலிருந்து நான் பேசுகிறேன். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே முதலில் ஞாபகத்துக்கு வர்றது உப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு தான் நம்ம ஊரில் பழமொழி இருக்குது. ஸோ அந்த உற்பத்தி செய்கிற மக்களுக்கே இன்றைக்கி வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு கேள்விக்குறி என்றால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவங்களுக்கு துணை நிற்கணும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இவங்க சொல்கிற கணக்குக்கு பார்த்து அண்ணன் சேகர் அண்ணன் தான் என் பக்கத்தில் இருக்கார். நேற்று நம்ம மீட்டிங் நடந்த இடத்துக்கே சங்கத்தின் சார்பாக வந்து அவங்க கோரிக்கை மனு வச்சுருக்காங்க. இங்கேருந்து சற்றே ஏறக்குரிய ஒரு 6 கிலோமீட்டருக்கு உப்பு உற்பத்தி தளம் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கப்பல் கட்டும் தளம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் நாங்கள் கேட்குற முதல் கேள்வி. ஏன்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது, எவ்வளவோ வானபத்த பூமி இருக்குது, விளையாத நிலங்கள் இருக்குது, கவர்மெண்ட்டோட லேண்ட் எவ்வளவோ இருக்குது. ஏன் அங்கெல்லாம் போய் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் இவங்களே வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு விவசாயத்தை அழிப்பதும் உப்பு உற்பத்தியை அழிப்பதும் இந்த நாட்டை அழிப்பதற்கு சமம். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சற்றேறக்குரிய ஒரு 5 தலைமுறையாக இதை நம்பி வாழ்கின்ற மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இதை நம்பி இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து எம்டி லேண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து விவசாயமும் உப்பு உற்பத்தியும் பாதிக்காத நிலங்கள் இருக்கோ அங்கே தான் அந்த ஸ்கீம் கொண்டு வரணும். அதுதான் நியாயம். இல்லை என்னால் மக்களை எதிர்த்து நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க அப்படின்னா, இப்போ எப்படி இங்கே ஸ்டெர்லைட் ஆலயம் மூடப்பட்டதோ அதுதான் எதிர்காலத்தில் அதற்கான முடிவாக அமையும். ஒரு திட்டம் இங்கே கொண்டு வருவது மக்களுக்காக தான். அந்த மக்களே அதை எதிர்ப்பு தெரிவித்தா அப்படி ஒரு திட்டம் எதிர்க்கு? அப்படி வந்த திட்டம் நிச்சயம் ஃபெயிலியர் தான் ஆகுமே ஒழிய சக்ஸஸ் ஆகவே ஆகாதுங்க. அதாங்க உண்மை. நிச்சயமாக உப்பு உற்பத்தி செய்கின்ற என் சகோதரர்களுக்கு, இங்கு வாழ்கின்ற அந்த வாழ்வாதாரத்தை வைத்திருக்க அத்தனை குடும்பத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம். உடனடியாக இதற்கான அறிக்கையை நாங்கள் தர இருக்கிறோம். நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதையும் சொல்கிறேன். 2026 இன்னும் 2-3 மாதத்தில் தேர்தல் வரப்போது. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக நாங்கள் எங்கே அங்கே வாங்கிக்கிறோமோ அங்கே தாங்க இந்த வாட்டி வெற்றி பெறும். அதை நான் உறுதியாக சொல்கிறேங்க. அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமாக ஆட்சியாளர்களிடம் மக்களுக்காக நான் பேசுவேன். இந்த தூத்துக்குடி மக்கள், விவசாய மக்கள், உப்பு உற்பத்தி மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து வேண்டாம். இன்றைக்கி நிலைமையில் நாங்கள் உடனடியாக அறிக்கை தருவோம். இவங்களுடைய என்ன அந்த ப்ராப்ளம் சுச்சுவேஷனோ அதை வந்து சிஎம் கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு போவோம். தேர்தல் முடிஞ்சு ஒரு ஆட்சி வரும்போது அதில் நாங்களும் அங்கம் வகிக்கும்போது மக்கள் குரலாக சட்டசபையிலும் பேசி ஆட்சியாளர்களிடமும் பேசி இங்கே அந்த ஸ்கீம் வராமல் உறுதியாக தடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வேறு அது கூட்டணி தானுங்களே. நேற்றுலேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10-15 நாளில் இறுதி வடிவம் வந்துடும். பத்திரிகையாளரை அழைச்சி தான் நாங்கள் வந்து முதல்ல தலைமை கழகத்தில் அறிவிப்போங்க. அந்த அறிவிப்பு தாங்க இறுதியானது, ஆதாரபூர்வமானது. சரிங்களா? இந்த யூடியூப்பில் வர்றது நாங்கள் சொல்லாமையே அவங்களா ஒன்று போடுறதெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை. ஏன் நம்ம வந்து யோசித்து முடிவு எடுக்கிறோன்னா,
வரும் எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் எந்த வகையில் நம்ம ஒரு முடிவெடுத்தால் நல்லதோ அப்படி தான் நம்ம யோசித்து இந்த வாட்டி டிசிஷன் எடுக்க போகிறோம். ஆனால் உறுதியாக நாங்கள் அப்படி சட்டசபையில் அங்கம் வகிக்கும்போது முதல் பிரச்சனையாக இந்த உப்பு உற்பத்தியை பற்றி உறுதியாக நான் பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த உப்பள பிரச்சனையாக தொடர்பாக சென்னையில் முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா இதை பற்றி கோரிக்கை வைப்பீங்களா? இல்லை, இப்போ உடனடியாக அங்கே சந்திக்கிறதுக்கு எது இருக்குது, அதனால் இப்போ உடனே இல்லை, உடனே நான் அறிக்கை தரப்போகிறேன். சரிங்களா? நான் 2ஆம் தேதி முடித்து 3ஆம் தேதி சென்னை போயிடுவேங்க. அதுக்கு முன்னாடி நான் அறிக்கை இங்கே இருக்கும்போதே கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் எப்படி வாய்ப்பு அமைகிறதோ அதை நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். இல்லைன்னா சிஎம் செல்லுக்கு நான் இதை டைரக்ட் பண்ணுவேன். என்னோடய லெட்டர் பேடில் நிச்சயமாக இந்த லெட்டர் பேடை நாங்கள் அனுப்பி அவரோட கவனத்துக்கு இதை கொண்டு போவோம். உறுதியாக இதை செய்வோம். சரிங்களா? நன்றி.